நீ ஹிந்தி படிச்சாதான் கொடுப்பேன்னு சொல்லி நிறுத்தி 3600 கோடிக்கு மேல நிதியை நிறுத்தி வச்சிருக்க கூடியவர்களோடு கைகோர்த்து கொண்டு இன்று மேடையில் நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அரசாங்கமா இருந்தா சட்டமன்றத்துக்கு உள்ள போயிட்டு வெளிநடப்பு செய்யணும், அவ்வளவுதான். அதுதான் அங்க ஒரு கவர்னர் இருந்தாரு, அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இல்லையா. தேர்தல் ஜுரம் வந்து இப்ப தேர்தல் ஜன்னி வந்துருச்சு. அந்த ஜன்னி வந்த உடனே என்ன பேசுறோம்னு அவருக்கு தெரியல. ஒரு 3ஆம் தர பேச்சாளரை போல பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை உங்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன். அதானி அம்பானி அவர்கள் தான் மேக் இன் இந்தியாவாக அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய 2 பேர். எதிரணியில இருக்கக்கூடிய எடப்பாடி நம்மளை பார்த்து அவருடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து நம்ம காப்பி அடிச்சிட்டோங்கிறாரு. நம்ம இன்னும் படிக்கவே இல்லை, அங்க என்ன இருக்குன்னு. படிச்சு என்ன பிரயோஜனம்? ஆட்சிக்கு வர போறதும் இல்ல, சொன்னாலும் செய்ய போறது இல்ல. அதோட யாராவது ஒருத்தர் காப்பி அடிக்கிறது தப்பு, ஆனா கூட யார பார்த்து காப்பி அடிப்பாங்க? பாஸ் ஆற பிள்ளைங்களை பார்த்து காப்பி அடிப்பாங்க இல்லையா. உங்களை பார்த்து காப்பி அடிச்ச என்ன பிரயோஜனம்? நீங்க தேர போறது இல்ல. இந்த தேர்தல்ல உங்களுக்கு வெற்றி இல்லை, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. எடப்பாடி அவர்களே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுனாலதான் தேர்தல் பயம் அப்படிங்கறத தாண்டி தேர்தல் ஜுரம் வந்து இப்ப தேர்தல் ஜன்னி வந்துருச்சு. அந்த ஜன்னி வந்த உடனே என்ன பேசுறோம்னு அவருக்கு தெரியல. அதனால என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் மைக்க பிடிச்சு சுத்தி சுத்தி வந்து என்ன பேசுறோம்னு தெரியாம, யார பேசுறோம்னு தெரியாம, முதலமைச்சரை தனக்கு கூட ஒரு தரம் இருக்குங்கிறத கூட புரிஞ்சுக்காம, எதிர்கட்சி தலைவரா இருக்காரு இல்லையா, அந்த தரத்தை கூட புரிஞ்சுக்காம விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 3ஆம் தர பேச்சாளரை போல பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை உங்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன். ஏன்னா உங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு என்னால பார்க்க முடியுது. பிஜேபியோட கூட்டணி வச்ச நிறைய பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியும். பீகார்ல பலமுறை முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்கள் இன்னைக்கு ராஜ்யசபால உறுப்பினராக இருக்கிறார். முதலமைச்சர் ஆகல, ஆக்க விடல. அதே போல எத்தனையோ கட்சிகள் இருந்த இடம் தெரியாம போயிருச்சு. நீங்க ஒருவேளை அமித்ஷா அவர்கள் மனது வைத்தால் ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு கவர்னராக அவன் அனுப்பப்படலாம். அது கஷ்டமான வேலை இல்ல. எதிர்கட்சி அரசாங்கமா இருந்தா சட்டமன்றத்துக்கு உள்ள போயிட்டு வெளிநடப்பு செய்யணும், அவ்வளவுதான். அதுதான் அங்க ஒரு கவர்னர் இருந்தாரு, அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இல்லையா. ஒவ்வொருவரையும் உள்ள போயிட்டு அமைச்சரை கேளுங்க, வந்துட்டு 10 நிமிஷத்துல வெளியில போயிடுவாரு. இதுதான் அவரையும் மாத்திட்டாங்க. அவர் இருந்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பொழுது போயிருக்கும் தேர்தல் வரைக்கும். ஆனா அவரையும் மாத்திட்டாங்க, போனா போது. இப்படி எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு தேர்தல்ல தோல்வி என்ற பயம் வந்து விட்டது. காரணம், அந்த கூட்டணி தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு எதிராக உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி. தமிழர்களுடைய உரிமைகளுக்காக என்றுமே போராடாத கூட்டணி. ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்கறதே கிடையாது. தமிழ் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கான நிதி, நீ ஹிந்தி படிச்சாதான் கொடுப்பேன்னு சொல்லி நிறுத்தி 3600 கோடிக்கு மேல நிதியை நிறுத்தி வச்சிருக்க கூடியவர்களோடு கைகோர்த்து கொண்டு இன்று மேடையில் நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நம்ம பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்னே ஒண்ணுதான் நடக்குது இந்த நாட்டுல. என்ன நடக்குது? மக்களை கியூல நிறுத்துறது. ஆட்சிக்கு வந்த உடனே 1000 ரூபாய் 2000 ரூபாய் செல்லாதுன்னு சொல்லி நம்ம காசை எடுக்கிறதுக்கு நம்மளே பேங்க் வாசல்ல நாள் கணக்குல நின்னோம் இல்லையா. அப்புறம் கோவிட் வந்தது. எடப்பாடி ஆட்சியில மக்களுக்கு மருந்து கிடைக்கல, மருத்துவ வசதிகள் கிடைக்கல, உணவு கிடைக்கல. அங்க கியூல நின்னா. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டது. இப்பொழுது
கேஸ் கிடைக்குமா இல்லையா, கேஸ் சிலிண்டர் கிடைக்குமா இல்லையான்னு தெரியாம ஒரு பதட்டத்தோடு நின்று கொண்டிருக்கிறோம். அடிக்கடி பிரதமர் சொல்லுவார் மேக் இன் இந்தியா, மேக் இன் இந்தியான்னு. எதையும் மேக் இன் இந்தியான்னு நடக்கல. அதானி அம்பானி அவர்கள் தான் மேக் இன் இந்தியாவாக அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய 2 பேர்.